வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ IPL 2024 மேட்ச் 31 எஸ் பிட்வீன் KKR vs ராஜஸ்தான் ராயல்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு at ஈடன் கார்டன்ஸ். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் 2 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல ஒரு த்ரில்லிங் வின் தான் பண்ணிட்டாங்க. அண்ட் நிஜமா மக்களாகிய நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் சொல்ல முடியும். ரெண்டு டீமுமே கொடுத்தாங்க. அண்ட் 223 KKR அடிச்சாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பால் வரைக்கும் எடுத்துட்டு போய் சூப்பரா வின் பண்ணாரு ஜோஸ் பட்லர். சிங்கிள் மேன் ஷோ தான் சொல்ல முடியும். ஆக்சுவலா இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஹை கிளாஸ் இன்னிங்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஒன் ஃப்ரம் ஜோஸ் பட்லர், அனதர் ஃப்ரம் சுனில் நாராயண். பட் முதல்ல நம்ம கண்டிப்பா பட்லரோட இன்னிங்ஸை பத்தி தான் பேசணும். மேட்ச் வினிங் 100ங்க, சீரியஸா சொல்றேன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 100 நான் IPL பார்த்திருக்கேன், எஸ்பெஷலி இன் சேசிங். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல 121 for 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. 224 டார்கெட், 121 for 6 இன் சேசிங்ல லிட்டரலி ராஜஸ்தான் ராயல்ஸ் வேர் அண்டர் பிரஷர். அப்போ ரோமன் பால் வந்தாரு, ஒரு பார்ட்னர்ஷிப் டெவலப் ஆச்சு. அண்ட் ரோமன் பாலுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா அந்த சுனில் நாராயண் அந்த ஓவர்ல குரூஷுவலா ஒரு 16 ரன்ஸ் அடிப்பாரு. எஸ், அந்த ஓவர்ல அவுட் ஆயிருக்கலாம் அவர். பட் அந்த டைம்ல ஒரு சுனில் நாராயண் அட்டாக் பண்ணி ஒரு மொமெண்டம் கொடுத்தாரு. அண்ட் ஜோஸ் பட்லர் அதுக்கப்புறம் டெய்ல் எண்டர்ஸை வச்சுட்டு கேம் முடிச்சாருன்னு தான் சொல்ல முடியும். இனிஷியல் 50 ரன்ஸ், ஆக்சுவலா இனிஷியல் 40 ரன்ஸ் சொல்லணும். ஜோஸ் பட்லர் வாஸ் ரியலி ஸ்ட்ரகிளிங், ஃப்ளூவெண்டா விளையாட முடியல. ஆல்ரெடி அவருக்கு இன்ஜுரி, ஃபுல்லா ரெக்கவர் ஆகல, அதனாலதான் இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு. பட் 40க்கு அப்புறம் 2-3 பவுண்டரி அடிச்சாரு வருண் சக்கரவர்த்தியை, 50 போட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த மொமெண்டம் வந்துச்சு. லிட்டரலி ஃபைட்டிங் இன்னிங்ஸ் தான் சொல்ல முடியுங்க. சீரியஸாவே லாஸ்ட் ரோமன் பால் அவுட் ஆகும்போது ஒரு 40 ரன் பேலன்ஸ் இது. அது சிங்கிள் ஹேண்டடா எல்லா ரன்னுமே அவர் தான் அடிச்சாருன்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். அண்ட் சான்ஸ்லெஸ் இன்னிங்ஸ், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது அவரோட 2வது 100 இந்த சீசன்ல. ஓவராலா 7th IPL 100. ஸோ ஜாஸ் பட்லர் மாதிரி பிளேயர்லாம் எவ்வளவு ஒரு டேஞ்சரஸான பிளேயர் பாருங்க. என்னதான் அவுட் ஆஃப் ஃபார்மா இருந்தாலும் சில மேட்சஸ்ல அவங்க நின்னாங்கன்னா, கடைசி வரைக்கும் நின்னாங்கன்னா அவங்க கேமை வின் பண்ணி கொடுப்பாங்கன்றதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டா காமிச்சிருக்காரு ஜாஸ் பட்லர். ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு ஹிம் அண்ட் ஹியூஜ் சல்யூட் டு ஹிம் ஆல்சோ. ஸோ RR will be really happy. 12 points. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க சில டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் பண்றாங்க, ஆனா தப்பிச்சு எப்படியாவது பாயிண்ட்ஸ் எடுத்துடுறாங்க. அதான் மேட்ரு. எண்ட் ஆஃப் தி டே நீ வின் பண்றியா, அதான் விஷயம். பட் ஸ்டில் RR have to think so many things. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் எஸ், ஒரு பக்கம் நம்ம இப்போ ஜாஸ் பட்லரை பாராட்டிட்டோம். அண்ட் RR பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி ரோமன் பால் ஒரு சூப்பர் கேமியோ விளாட்னாரோ, அதே மாதிரி ரியான் பராக் ஒரு சூப்பர் கேமியோ விளாட்னார். 34 of 14. ஜெய்ஸ்வால் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு, 9 of 19. பட் அதுக்குள்ள அவுட் ஆயிட்டாரு. ஸோ இந்த சின்ன கேமியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு மூவ் பண்ணாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினை முன்னாடி இறக்கி விட்டாங்க 3 விக்கெட்ஸ் போனோடனே. அதாவது எனக்கு புரியுதுங்க, அஸ்வின் நம்ம எப்ப இறக்கலாம்னா மேபி ஒரு பவர் பிளேல ஒரு 2 விக்கெட்ஸ் போயிடுச்சு, இல்ல ஸ்ட்ரகிளிங் RR வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க, 3 விக்கெட் போய் ஒரு 8 overs 60 for 3, அப்ப இறக்குறது வேற. அதுவும் நீங்க செட் பண்ணும்போது இறக்கினாலும் ஓகே. பட் ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது, அதுவும் ஒரு ஸ்டிஃப் டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது உங்ககிட்ட பின்னாடி 2 தரமான பேட்ஸ்மேன் ஹேட்மேர் அண்ட் பவல் இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி மேட்சஸ்ல அஸ்வினை முன்னாடி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பேக் ஃபயர். ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல அப்படிதான் தனிஷ் கோட்டையை ஓப்பனிங் இறக்கி விட்டு 30 பால் 27 ரன் அடிச்சு ஈஸியா வின் பண்ண வேண்டிய மேட்ச் கடைசி வரைக்கும் போச்சு. சில டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் பயங்கரமா பண்றாங்க, ஆனா அது மீறியும் தப்பிச்சிடுறாங்க. பட் இதே மாதிரியே பிளே ஆஃப்ல நாளைக்கு செலக்ட் ஆகி இதே மாதிரி பண்ணாங்கன்னா அங்க சிக்கிடுவாங்க. ஐ திங்க் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஹேவ் டு பி லிட்டில் ஸ்மார்ட். அதுதான் நான் சொல்லுவேன். நல்ல டீம் வச்சிருக்காங்க, நல்ல ஆல்ரவுண்ட் டீம் வச்சிருக்காங்க. டாப் ஆஃப் த டேபிள் 12 points ஸ்டெடியா இருக்காங்க. கன்ஃபார்மா குவாலிஃபயருக்குள்ள போயிடுவாங்க. ஈவன் டாப் 2ல கூட போக வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்படின்னும் போது they have to be little smart. அதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் எஸ், அவங்களோட போலிங்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலா நல்லா போட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி 2 மெயின் ஸ்பின்னர்ஸ் அடி வாங்கிட்டாங்க. பட் அவிஷ் கான் ஃபென்டாஸ்டிக் ஸ்பெல், ட்ரென் போல்ட் ஃபென்டாஸ்டிக்கா போட்டாரு. மற்ற போலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருந்தாங்க. குல்தீப் சென்னா இருக்கட்டும், எஸ்பெஷலி சஹல் அண்ட் அஸ்வின் ஹேட் அ புவர் அவுட்டிங் தான் சொல்ல முடியும். கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கும் அவங்க போடலன்றதான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப புவரா போட்டாங்க. எஸ்பெஷலி அஸ்வின். சுனில் நாராயண் வந்து பாத்தீங்கன்னா வைட் ஆஃப் த ஸ்டெம் தான் போடணும்னு டிசைட் பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கப்புறத்துல இருந்து வேற பிளானே மாத்தல, அவரு அப்படியே தான் போட்டு இருந்தாரு. அண்ட் அதை செமையா கவுண்டர் பண்ணாரு. ஆக்சுவலா சுனில் நாராயண், அவருக்கு கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தா ஆகணும். ஸோ RR பத்தி நம்ம கிளியரா பேசிட்டோம். ஸோ சுனில் நாராயண் பத்தி நம்ம பேசும்போது கண்டிப்பா அவரோட பேட்டிங் 109 ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ், அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இந்த வருஷம் சுனில் நாராயண் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வர்த்தை முழுக்க காமிக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு கண்டிப்பா நம்ம கிரெடிட் கௌதம் கம்பீர் கொடுக்கணும். ஏன்னா ஆப்வியஸ்லி அவர் தான் வந்து இந்த டிசிஷன் எடுத்தது. அண்ட் சுனில் நாராயண் வாஸ் நாட் ரெடி டு ஓப்பன் த இன்னிங்ஸ், டு பி வெரி ஆனஸ்ட். அதான் இன்ஃபர்மேஷன் வந்தது. பட் கௌதம் கம்பீர் அந்த கான்ஃபிடன்ஸை கொடுத்துருக்காரு. அது கொடுத்ததுனால வந்து பாத்தீங்கன்னா லைக் சுனில் நாராயண் இஸ் ரியலி மேக்கிங் அ பிக் இம்பாக்ட் அஸ் அன் ஆல்ரவுண்டர். புரியுதா உங்களுக்கு? அவரோட போலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா டாப் நாட்ச்ல இருக்கு, பேட்டிங்கும் டாப் நாட்ச்ல இருக்கு. இதை விட என்னங்க வேணும்? இப்போ வெஸ்ட் இண்டீஸ் வேர்ல்டு கப்புக்கு அவர் வந்து விளையாடணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அப்படி ஒரு விஷயங்கள் போக ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஏன்னா லைஃப் டைம் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி இருக்காரு சுனில் நாராயண். அல்டிமேட்டா விளையாடினாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வருஷம் முன்னாடிலாம் கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா KKR இறங்கி ஒரு டப்பு சரவெடி மாதிரி கொஞ்சம் ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிடுவாரு. பட் இந்த வருஷம் he scored 180 odd runs and ஒரு 100. நாட், அதாவது வெறும் கேமியோ விளையாடுறது இல்ல, பிக் இன்னிங்ஸ் விளையாடுறாரு. ஜஸ்ட் 50 balls அடிக்கிறாரு 100. ஸோ
மேசிவான ஒரு விஷயம் இது, சரியான அட்வான்டேஜ் ஃபார் கேகேஆர், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் எஸ் 223 மேபி அவங்க இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15-20 ரன்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எங்க மிஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, எஸ் ஆண்ட்ரூ ரசலோட இன்னிங்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா 13 ரன்ஸ் ஆஃப் 10 balls, வெரி அன்லைக் ஆண்ட்ரூ ரசல். ஜென்ரலா 10 பால் அவர் விளையாடினார்னா அட்லீஸ்ட் 28-30 அடிப்பார். ஸோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-20 ரன் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சோன்ற மாதிரி தோணுச்சு. ஐ திங்க் பெட்டர் தே கேன் ப்ரோமோட் ரிங்கு சிங்கோட டேலண்ட், அவங்க இவ்வளோ டேலண்ட் இவ்வளோ அவைலபிள் இருக்கு உங்களுக்கு, பட் இவ்வளோதான் யூஸ் பண்றாங்க. அதுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏன்னா இஸ் ஃபியூச்சர், புரியுதா உங்களுக்கு, இந்தியன் டீமோட ஃபியூச்சர். அண்ட் இப்போ T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல கூட அவர் எடுக்கணும்னு அவ்வளோ ப்ரெஷர் எல்லா சைட்லயும். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட கேம் இருக்கு. வெறும் 8 பால் 7 பால் 9 பால் மட்டும் லாஸ்டா வந்து விளையாடுறது அவரோட ரோல் கிடையாதுன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஹி ஹேஸ் டு பிளே அட்லீஸ்ட் மினிமம் 20 பால்ஸ் ஆனார்னா சாலிடா 45 ஈவன் 50 கூட அடிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ பார்க்கலாம். கேகேஆர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லைக் அவங்களோட டீம் செம ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுல எந்த ஒரு பேச்சுமே இல்ல. மேபி இந்த ஒரு 15-20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலாம். பிளஸ் ஆப்வியஸ்லி அவங்களோட போலிங்ல பாத்தீங்கன்னா 121 for 6 ராஜஸ்தான் ராயல்ஸ் வேர் ரீலிங், புரியுதா உங்களுக்கு. பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்தாரு வருண் சக்கரவர்த்தி. ஹேட்மேர் வேற ஃபர்ஸ்ட் பால் டக்கு, போன மேட்ச் ஹீரோ அவர் தான், வின் பண்ணி கொடுத்தாரு RRக்கு. ஸோ அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து இமேஜின் பண்ணி பாருங்க, 121 for 6ல இருந்து அதுக்கப்புறம் 100 ரனுக்கு மேல அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் தான் லூஸ் பண்ணிருக்காங்க RR. அப்ப பாத்துக்கோங்க, கிரெடிட் பட்லர் கொடுத்தே ஆகணும், அது வேற விஷயம். டோட்டலா ரவுமன் பாலுக்கும் கொடுத்தாகணும். பட் ஸ்டில் கொஞ்சம் கையில இருந்த மேட்சை கோட்டை விட்டாங்கன்னு தானே சொல்ல முடியும். கேகேஆர் கொஞ்சம் லைட்டா அசால்ட்டா இருந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்ஷிப் டீசெண்டா தான் இருந்தது. பவுலர்ஸ் ரொட்டேஷன்லாம் அவர் கரெக்டா தான் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு அதுல எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்ல. மேபி அவங்களோட ஃபீல்டிங், எஸ்பெஷலி ஃபில் சால்ட் அந்த கீப்பிங்ல ஒரு கோல் விட்டாரு. அண்ட் நிறைய மிஸ்ஃபீல்ட்ஸ், அவங்களோட ஃபீல்டிங் கொஞ்சம் ரொம்ப லெதர்ஜிக்கா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. மேபி இந்த டார்கெட் ரொம்ப ஜாஸ்தி அண்ட் நம்ம ஆல்மோஸ்ட் மேட்சை முடிச்சிட்டோம்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. 121 for 6, பட் பட்லர் ஒரு கிளியர் மெசேஜ் கொடுத்துட்டாரு அவருக்கு, மேட்ச் முடியல, நான் இன்னும் முடிக்கிறேன்டான்ற மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி 12 பாயிண்ட்ஸ் சரியான பொசிஷன்ல இருக்காங்க. கேகேஆர் வில் பி ரியலி டிசப்பாயிண்டட். ஏன்னா ஹோம் கேம் வேற 223 அடிச்சு தோத்து, அதுவும் அவங்க கிட்ட பெஸ்ட் போலிங் லைனப் இருக்கும்போது தோக்குறது ஒரு வருத்தமான விஷயம் தான். அண்ட் ஸ்டார்க் அனதர் ஃபெயிலியர் தான் சொல்ல முடியும். ஸோ இது ஒரு பக்கம் அவர் மேல ப்ரெஷர் போயிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு மேட்ச் தான் நல்லா போட்டிருக்காரு இது வரைக்கும். மற்ற எல்லா மேட்ச்லயுமே விக்கெட் எடுக்கலாம்னு பரவாயில்ல, பட் எக்கனாமி ரேட் எங்கேயோ இருக்கு. இந்த மேட்ச்லயும் கிட்டத்தட்ட 50 ரன்ஸ் மேல கொடுத்துருக்காரு 4 overs. ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் 2 overs சூப்பரா போட்டாரு, பட் அடுத்த ஓவர் வந்து பாத்தீங்கன்னா அவரை பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. இட் ஹேப்பன்ஸ் இன் கிரிக்கெட். அவருக்கும் இது ஒரு லேர்னிங் கவ் தான். வி கான்ட் பிளேம் ஹர்ஷித் ராணா ஃபார் இட், ஓகேங்களா. ஏன்னா எவ்வளவு பெரிய போலரே அடிப்பாங்க, ஏன் ரவுமன் பால் அடிக்கலையா இவரை, சுனில் நாராயணா. ஸோ இட் ஹேப்பன்ஸ் சம்டைம்ஸ். எனிவே இட் வாஸ் அ குட் மேட்ச், அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டாப் ஆஃப் த டேபிள்ல விளையாடின 2 டீம் விளையாடினா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சுன்னா என்னோட ஒரு ஃபீல். ஐ திங்க் உங்களுக்கும் அதே தான் ஃபீல் ஆயிருக்கும். அண்ட் இப்போ அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்க. ஸோ கெட் தி பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச். எஸ்ங்க, ஒரு பக்கம் சுனில் நாராயண் கலக்குனாரு, ஒரு பக்கம் ஜாஸ் பட்லர் விளையாடினாரு. பட் டெஃபினட்டா ஜாஸ் த பாஸ் அவருக்கு தாங்க நான் கொடுக்க போறேன். ஏன்னா சேசிங்ல லிட்டரலி அண்டர் பிரஷர்ல அப்படி ஒரு நாக், ஒரு வின்னிங் நாக் விளையாடுனது வந்து பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் தான் நான் சொல்ல முடியும். இது அவரோட 2வது IPL 100, ஐ மீன் 2வது 100 வேற. இந்த IPL ஓவரால் 700 அடிச்சிருக்காரு IPL. ஸோ நிஜமாவே ஜாஸ் த பாஸ், அது வந்து பேர் வந்து கரெக்டா ஒரு கேப்டாவும் தான் சொல்ல முடியும். ஸோ த கெட் தி பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் அந்த அவார்டு கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லருக்கு தான். ஸோ கெத் போலர் ஆஃப் த மேட்ச் நான் வந்து பாத்தீங்கன்னா சுனில் நாராயண் கொடுப்பாங்க. எஸ், ஒரு பக்கம் அவிஷ்கான் கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், பட் சுனில் நாராயண் ஃபென்டாஸ்டிக்கா போட்டாரு. அந்த ரவுமன் பால் அந்த ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 ரன்ஸ் அடிப்பாரு பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட எக்கனாமி ரேட்டை கெடுத்துச்சு. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 overs 20-22 தான் போயிருப்பாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 31 or 32 சூப்பரா போட்டாரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸோ ஆப்வியஸ்லி த கெத் போலர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு சுனில் நாராயண். ஸோ த ஆல்ரவுண்ட் ஆஃப் தி மேட்ச் டெஃபினட்டா சுனில் நாராயண் தான் நம்ம கொடுத்தாகணும். ஏன்னா ஒரு 109, ஒரு 2 விக்கெட் அல்டிமேட்டா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆருக்கு ஒரு முக்கியமான பிளேயரா வந்து நிக்கிறாரு. ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற பிளேயர்ஸ் யோசிக்கிறாங்களோ இல்லையா, ஆண்ட்ரூ ரசல் யோசிக்கிறாங்களோ, ரிங்கு சிங் யோசிக்கிறாங்களோ, ஃபில் சால்ட் யோசிக்கிறாங்களோ, ஸ்ரேயாஸ் ஐயர் யோசிக்கிறாங்களோ, பட் ஐயோ சுனில் நாராயண் அவுட் ஆகணும்பா அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருக்கு. பிளஸ் அவர் போலிங் வரும்போதும் இவரை மட்டும் கொஞ்சம் பார்த்து அடிக்கலாம், மற்ற பிளேயர்ஸ் அப்புறம் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு திங்காது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சரஸ் ஆல்ரவுண்டரா இந்த சீசன்ல அவர் எவால்வ் ஆயிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி த ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு சுனில் நாராயண். த அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா அவிஷ்கானோட அந்த காட்டன் போல்டுங்க, சூப்பரா எடுத்தாரு அந்த கேட்சை. ஃபில் சால்ட் ஆல்ரெடி ஃபில் சால்ட்டுக்கு ஒரு லைஃப் கொடுத்தாங்க, ரியான் பராக் படமான கேட்ச் விட்டாரு. பட் அவிஷ்கான் ஒரு சூப்பர் கேட்ச் எடுத்து ஃபில் ஷாட் அவுட் ஆகிட்டாரு. இல்லைன்னா அவர் இருந்தாரா இன்னுமே டேஞ்சரஸா வந்திருக்கும். அவரும் சுனில் நாராயணோட காம்போவும் நம்ம பார்த்திருக்கோம் LSGயோட. ஸோ குட் கேட்ச் ஃப்ரம் அவிஷ்கான், அதனாலதான் அவர் அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த டே. ஸோ சொதப்பல் ஆஃப் த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா ரசலோட அந்த 13 runs of 10 balls-ங்க. ஏன்னா வெரி வெரி அன்லைக் ரசல் 10 பால்ல 13 அடிக்கலாம் கூட 25 runs ஆகுது மினிமம் அவர் அடிப்பாரு. பட் அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சிங் ஆச்சு. அவங்க ஒரு 240 அடிச்சிருக்கலாம்,
240 245 அடிச்சிருக்கலாமோன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ டெஃபினட்டா வந்து அவ்வளவு சீக்கிரம் இந்த மாதிரி சொதப்பல் ஆஃப் த மேட்ச் அவார்ட்லாம் ரசல் வாங்க மாட்டாரு. பட் இந்த மேட்ச்ல வேற ஆப்ஷனே இல்லை. ஸோ கண்டிப்பா அந்த சொதப்பல் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரூ ரசலுக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ முக்கியமான கட்டம், டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா ரோமன் போலன் அந்த ஒரு 26 ரன்ஸுக்கு, எஸ்பெஷலி அவர் சுனில் நரேனை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 4-2 6 விட்டாரு பாத்தீங்களா, அப்போ ஒரு சின்ன மொமெண்டம் கிடைச்சது ஆர்ஆருக்கு. ஏன்னா அந்த ஓவர் மட்டும் சுனில் நரேன் அழுத்தி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இட் வுட் ஹவ் பீன் ரியலி டிஃபிகல்ட். அந்த ஓவர்ல ஒரு 7 ரன் 8 ரன் மட்டும் கொடுத்திருந்தாருன்னா டெஃபினட்டா இன்னும் கொஞ்சம் டஃபா இருக்கும் ஆர்ஆருக்கு. பட் அந்த ஒரு சின்ன கேமியோ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆருக்கு ஒரு சம மொமெண்டம் கொடுத்துச்சு. அந்த பக்கம் ஜாஸ் பட்லருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஓகே, ஈவன் ரோமன் பால் அவுட் ஆனாலும் நம்மளால இன்னும் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் பால் விளையாடினா அந்த ஒரு சின்ன கேமியோ, எஸ்பெஷலி நரேன் ஓவர்ல. ஓகே கைஸ், ஐ திங்க் நீங்க அவார்ட் செக்ஷன் பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், பாய்.